திமுக தரப்புலையுமே ஜென்சியை வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி மாநாடுகள் எல்லாம் நடக்குது இல்லையா, அதை பத்தி உங்க கருத்து? அதாவது இதெல்லாம் நேச்சுரலா வரணுங்க. இளைஞர்கள் உங்களுக்கு வந்து ஆதரிக்கணும். நீங்க எடுக்கிற கொள்கைகள், நீங்க செய்யற செயல்பாடை பார்த்து அவன் உங்களை ஆதரிக்கணும். நீங்க திமுகல இருக்க இளைஞர்களே கூப்பிட்டு வந்து ஜென்சி டிஎம்கேன்னு போட்டுட்டு மீட்டிங் நடத்தி அறிவாலயத்துல உங்க கட்சி உறுப்பினர் தானே. ஒரு காலத்துல 48% வாக்குகளை பெற்றிருந்த கட்சி லேடியா மோடியான்னு சவால் விட்ட கட்சி சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 10 வருஷம் 13 வருஷம்னு தொடர் ஆட்சி வந்த கட்சி. திமுகவின் தயவில் எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சதே தப்பு இல்லையா? பாஜகல இருந்து அண்ணாமலை அவர்கள் இப்ப நான் வந்து கட்சியில இருந்து விலக்குறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த கடிதத்தை வந்து கொடுத்திருக்காரு இல்லையா? அது ஒரு RSS பிஜேபி ப்ராஜெக்ட், சப் ப்ராஜெக்ட். ஒரு பிராண்ட் வந்து மதிப்பிழந்து விலை போல அப்படின்னா புது பிராண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கழுத குட்டின்னு இருக்குது இல்லையா, குதிரை குட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது. ஆனால் வளர வளர கழுத குட்டிக்கு மூக்கு வெளுத்துரும். அது ஒரு பாஜகவினுடைய சொம்புன்றது ப்ரூவ் ஆகிடும். அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போதைக்கு ஒரு பெரிய ஆளுமையா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாவேகா திமுகவை விட அதிகபட்சமா களங்கள்ல போய் நேரடியா மக்கள் கிட்ட அதிக அளவுக்கு பிரச்சாரம் பண்றது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். நாம் தமிழர் சீமான் இவரை விட அதிகமா போயிருக்காரு, ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிருக்காரு. அதனால இதெல்லாம் வந்துங்க இந்த 20% ஓட்டு வந்திருக்க, அது இவர் ஓட்டு இல்லைங்க, அது ஜெயலலிதா ஓட்டு, எம்ஜிஆர் ஓட்டு, அதிமுக ஓட்டு, அது இரட்டை இலை ஓட்டு. அது இது எடப்பாடிக்கான ஓட்டு கிடையாதுங்க. எடப்பாடி ஒரு ஆளுமையே கிடையாது. ஆளுமையா இருந்தா இவ்வளவு தோல்வியை இது பண்ணுவாரா? இந்த கட்சி இத்தனை பிளவுகளை சந்திக்குமா? இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணோம். நம்ம என்னெல்லாம் தவறு பண்ணிட்டோம், நம்ம எங்கெல்லாம் தப்பு கணக்கு போட்டோம், அதை பார்க்குற மாதிரி தெரியலையே. அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க. இந்த கமிட்டி இன்னும் வேலையை தொடங்கலை. ஆனால் அப்பாவும் பிள்ளை என்ன சொல்கிறாங்க, சினிமா கவர்ச்சி. அப்போ அந்த கமிட்டி இந்த தீர்ப்பை தான் எழுதணுமா? கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. சார், இன்னைக்கு தாவேக தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே நிறைய அரசியல் தலைவர்கள், அதாவது பெரிய ஆளுமை இருக்கிற தலைவர்கள் எல்லாமே அவங்க இவ்வளவு நாள் பிரயாணப்பட்ட ஒரு கட்சியில இருந்து தங்களை விலக்கிக்கிட்டு தாவேக்கால இணைஞ்சாங்க. இன்னைக்கு அந்த வரிசையில அதிமுக இருந்த முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் விஜயபாஸ்கர் அவர்களா இருக்கட்டும், சிவி சண்முகமா இருக்கட்டும், இன்னைக்கு தாவேக்கால இணைய போறதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வேற வழி இல்லைங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து உள்கட்சியில போராடி பார்த்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமை மாறினால் ஒழிய அதிமுகவுக்கு எதிர்காலம் இருப்பதாக எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த கட்சியில இருக்கிற எல்லாருக்குமே தெரிகிற உண்மை இது. ஆனா இந்த உண்மையை வந்து உணர மறுக்கிறார் எடப்பாடி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ நடைபெற்ற தேர்தலில் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக தானே அவர் வந்து களமாடினாரு. ஆனா அவர் நிலைமை பாருங்க, எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு, அந்த பதவியும் இப்ப இல்லாம போயிடுச்சு, திமுகவுக்கு போயிடுச்சு. பிகாஸ் 66ன்றது இப்போ அவருக்கு வெறும் 47 குறைஞ்சி போச்சு. இப்போ அவருக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு இருக்கணும், சரி தவறு ஏதோ நடந்துடுச்சுன்ற உணர்வு இருக்கணும். அவரே என்ன பண்ணியிருக்கணும்னா, இது போல இந்த தேர்தல் தோல்விக்கு, தொடர் தோல்விக்கு, இந்த தேர்தல் மட்டும் இல்லை, ஒரு 10 தோல்வி 11 தோல்வி ஆயிப்போச்சு, இந்த தொடர் தோல்விக்கு நான் பொறுப்பேற்று பதவி விலகிறேன், யாராவது புதிய தலைமை வந்து பதவி எடுக்கட்டும், வழி நடத்தட்டும், நம்மெல்லாம் சேர்ந்து கட்சியை பலப்படுத்துவோம், பொதுக்குழுவை நான் கூட்டுறேன், அதில் நம்ம விரிவாக காரணங்கள்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா மாறாக என்ன பண்ணாரு, ரிசல்ட் வர 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 4ஆம் தேதி சாயந்தரம் அமித்ஷாவை நச்சரிச்சாரா இல்ல அமித்ஷா இவருக்கு சொன்னாரா தெரியாது, திமுகவோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க, மக்கள் தீர்ப்பை புறக்கணிக்க, அதை வந்து குப்பையில போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும்ன்ற எண்ணம் தான் இருந்தது தவிர மக்கள் நம்மளை தேர்ந்தெடுக்கல. ஒரு 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. ஒரு காலத்துல 48% வாக்குகளை பெற்றிருந்த கட்சி லேடியா மோடியான்னு சவால் விட்ட கட்சி, ஒரு அகில இந்திய கட்சிக்கு சவால் விட்டு அந்த கட்சியை தோற்கடித்த கட்சி. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 10 வருஷம் 13 வருஷம்னு
தொடர் ஆட்சி வந்த கட்சி. இன்னைக்கு அந்த கட்சியின் நிலைமை பாருங்க. திமுகவின் தயவில் எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சதே தப்பு இல்லையா, தேர்தல் முடிவுகளுக்கு மாறாக. அப்ப அது நேச்சுரலி அந்த கட்சியில ஒரு பலத்த சர்ச்சையை உருவாக்கியதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் சொல்றேன். இப்போ காசிக்கு போறோன்னு ரொம்ப பேர் ட்ரை பண்ணுவாங்க, பணம்லாம் சேர்த்து வைப்பாங்க. சிலரால் முடியும், பலரால் போயிட்டு வர முடியாது. அப்ப காசிக்கு போயிட்டு வராங்க இல்லையா, அவங்கள போய் இவங்க வந்து பார்த்துட்டு அது ஒரு புண்ணியம் மாதிரி நினைப்பாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. காசிக்கு போக முடியலன்னா காசிக்கு போயிட்டு வந்தவங்கள நீங்க போய் பார்த்துட்டு வரலான்னு. அது போல திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் இலக்காக இருந்தது. தாவேகாவின் இலக்காகவும் அதுவே இருந்தது. இப்போ நீங்க ரொம்ப பழைய கட்சி, அனுபவம் உள்ள கட்சி, நம்மளதான் பண்ண போறோம்னு நினைச்சீங்க, நம்பினீங்க. ஆனா மக்கள் வேறு மாதிரியா புதிய கட்சிய, அனுபவமே இல்லாத ஒரு இளைஞன் அந்த வேலையை செய்ய வச்சுட்டாங்க. ஸோ திமுக வீழ்த்தப்பட்டது. இப்ப எடப்பாடி சந்தோஷப்படணுமா துக்கப்படணுமா? நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா ஆப்வியஸ்லி சந்தோஷப்படணும். நம்ம செய்ய வேண்டிய வேலையை ஒரு சிறுவன் பண்ணிட்டான், ஒரு புது ஆள் வந்து அடிச்சிட்டான் அப்படின்னா அவன் மேல நமக்கு நேசத்தான் வரணும், பாசம் தான் வரணும், நட்பு தான் வரணும். ஆனா இவருக்கு அது வரல. இவர் என்ன பண்றாருன்னா, யாரை தோற்கடிப்பதற்காக களமாடியதாக நம்ம எல்லாம் நம்ப வச்சாரோ அவரு கூட போய் கை கொடுத்து நம்ம 2 பேரும் ஆட்சி அமைச்சிடலான்றாரு. இதை யாருங்க ரசிப்பாங்க? திமுகல இருக்கிறவங்களும் ரசிக்கல, அதிமுகல இருக்கிற ஆட்களும் ரசிக்கல. அதன் விளைவு தான் 25, 22 அந்த கட்சி பிரிஞ்சது. இவரு எடப்பாடி பொசிஷன்ல நான் இருந்திருந்தேன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்னா, மக்கள் நம்மளை தண்டிச்சுட்டாங்க, தொடர்ந்து நம்மளுக்கு தோல்வியா வருது, நம்ம வந்து இதுக்கு எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு எல்லாரும் உட்காந்து பேசுவோம்பா, கலெக்டிவா எல்லாருக்கும் தான் இதுல பொறுப்பு இருக்கு, வேணும்னா நான் கூட ரிசைன் பண்றேன், புது ஆளை கூட தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா இப்ப 47 எம்எல்ஏங்க உறுதியா நம்ம நிற்போம், வேற எதுவும் செதறக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசி அந்த கொறடா தேர்வு, குழு தலைவர் தேர்வெல்லாம் டெமோக்ராட்டிக்கா நடத்தி இருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணாரு, பாண்டிச்சேரியில எம்எல்ஏ கிட்ட போய் பேசும்போது ஒரு கையெழுத்தை வாங்கினார்ல, நான் தான் முதலமைச்சர், நீங்கெல்லாம் மந்திரிங்களா ஆக போறீங்கன்னு பொய் சொல்லி அந்த பேப்பரை கொண்டு போய் ஸ்பீக்கர் கிட்ட கொடுத்து இதுதான் வந்து சட்டமன்ற குழு கூட்ட தலைவர் எடுத்த முடிவுன்னு கொடுக்குறாரு. கோவம் வருமா வராதா? ஒரு கூட்டமே நடத்தாமல், கருத்தொற்றுமையை உருவாக்காமல், இத்தனை கடுமையான தோல்விக்கு பிறகு இப்படிலாம் டிராமா போட்டா கோவம் வருமா வராதா? அதுவும் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணிலாம் உங்களை கடந்த காலத்துல ஆதரிச்சு நின்னவங்க, இப்போ அவங்களுக்கு வந்து வெறுப்பு வருதா இல்லையா? அதனாலதான் இந்த கட்சி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்குங்க. இப்ப சும்மா ஒரு ட்ரூஸ், யூனிட்டின்லாம் சொல்ல மாட்டேன், ட்ரூஸ் ஏற்பட்டிருக்கு, டெம்பரரி ட்ரூஸ் தான். அதுவும் எந்த நேரத்துல அது உடையும். இப்ப போயிருக்கிறாரு எஸ்பி வேலுமணி, அவர் தன்னுடைய டு சேவ் இஸ் ஸ்கின், தன்னுடைய எம்எல்ஏ பதவி, கட்சி பதவிகளை காப்பாத்திக்கிறதுக்காக போய் சரண்டர் ஆன மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் தலைமையை யாரும் ஏத்துக்கல இன்னைக்கும், நான் சொல்றேன் மனசால. ஆனா அந்த டிராமாவை கூட இவங்க 2 பேருக்கும் போட பிடிக்கல. இந்த சிவி சண்முகத்துக்கும் அவரு சி விஜயபாஸ்கரா அவருக்கும். அதனால அவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் தள்ளியே நிக்கிறாங்க. மற்றவங்க போனாங்க 25ல 4 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க, 21 இதுல 2 பேர் வெளியே நிக்கிறாங்க, 19 பேர் போயிருக்காங்க. பட் என்னதான் நீங்க பண்ணாலும் அது வந்து ஒன்று சேர்ந்துரும் அப்படிலாம் நம்ம நினைக்கவே இல்லை. ஏன்னா தலைமை சரியில்லை, அக்காமடேட் பண்ணும். நான் வந்து இந்த சூழ்நிலையை சந்திச்சிருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? வாங்கப்பா, நம்ம வந்து டிஃபரன்ஸ் எல்லாம் வெளியே காட்டிக்க வேணாம், இது சோதனையான காலம். உங்களுக்கு என்ன, அவரை எதிர்த்து ஓட்டு போடக்கூடாதா? விஜய் நம்ம நட்பு சக்தின்றீங்களா? சரி, உங்களுக்கு என்ன, நம்ம எதிர்த்து ஓட்டு போடணுன்றீங்களா? சரி, நான் ஒரு காம்ப்ரமைஸ் பண்றேன், பேசுறது பேசிடுறேன், ஆனா வாக் அவுட் பண்ணிட்டு வந்துடுவோம், ஓட்டு எடுப்புல கலந்துக்குவானா. திமுக என்ன பண்ணுச்சு, அந்த மாதிரி நம்ம பண்ணிடுவோம். ஸோ தட் நீங்க உங்களுக்கும் ஓட்டு எதிர்த்து போட்டன்ற கவலை இல்லை, அவங்களுக்கும் ஆதரிச்சோன்ற கவலை இல்லை. ஸோ இந்த வழியில் ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவை எவால்வ் பண்ணியிருந்தா இது நடுத்தெருக்கு வந்திருக்குமா?
எண்ணி இருப்பாங்களா? 25, 22 ரைட், தவறு நடந்து போச்சு. நமக்கே 47 குறைச்சிருக்காங்க 66ல இருந்து. இவர் உடனே என்ன பண்றாரு, பேர்லாம் நோட் பண்ணி 25 பேரை பதவி நீக்கம் பண்ணுங்கன்னு சபாநாயகர் லெட்டர் கொடுக்குறீங்க. எங்க 47ல 25 மெஜாரிட்டிங்க. இப்போ பதவி நீக்கம் பண்ணிட்டா 22 பேர் தான் இருப்பீங்க. இந்த இடைத்தேர்தல் எல்லாம் உங்க கதை கந்தலாயிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு யோசனை இல்லாம, பெருந்தன்மை இல்லாம, தலைமையில் இருக்கிறவனுக்கு ஆளுமை வேணும், தாய் உள்ளம் வேணும், அரவணைக்கிற எண்ணம் வேணும். இது எதுவுமே இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட. நான் பொதுச் செயலாளர் இருக்கணும், நான் முதலமைச்சர் ஆகணும், பூக்கார் குறுக் நான் வரணும்னு நினைக்கிறாரு தவிர கட்சியை காபந்து பண்ணணும், கட்சியை பலப்படுத்தணும்ன்ற எண்ணமே அவர் கிட்ட இல்லையா? இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போதைக்கு ஒரு பெரிய ஆளுமையா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து தாவேகா திமுக விட அதிகபட்சமா களங்கள்ல போய் நேரடியா மக்கள் கிட்ட அதிக அளவுக்கு பிரச்சாரம் பண்றது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. நாம் தமிழர் சீமான் இவரை விட அதிகமா போயிருக்காருங்க. நீங்க எடப்பாடின்னு சொல்லாதீங்க, ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிருக்காரு. அதனால இதெல்லாம் வந்துங்க, இந்த 20% ஓட்டு வந்திருக்க, அது இவர் ஓட்டு இல்லைங்க, அது ஜெயலலிதா ஓட்டு, எம்ஜிஆர் ஓட்டு, அதிமுக ஓட்டு, அது ரெட்டை இலை ஓட்டு. அது அங்க எவனா வேற யாரா நிக்க வச்சா கூட அந்த ஓட்டு விழுந்திருக்கும். இது எடப்பாடிக்கான ஓட்டு கிடையாதுங்க. எடப்பாடி ஒரு ஆளுமையே கிடையாதுங்க. ஆளுமையா இருந்தா இவ்வளவு தோல்வியை இது பண்ணுவாரா? இந்த கட்சி இத்தனை பிளவுகளை சந்திக்குமா? நீங்க பாருங்க, இவர் பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறம், இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அதிமுக எம்எல்ஏக்கள் எத்தனை பேரை இவர் வந்து நீக்கி இருக்காரு, பதவி நீக்கம் பண்ணி இருக்காரு, பொறுப்புல இருந்து நீக்கி இருக்காரு, எவ்வளவு பேர் வெளியே போயிருக்கான். ஒரு கட்சியே உதயமாயிருக்கு, அம்மா முன்னேற்ற கழகம்னு. 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் திமுக போய் சரண்டர் ஆயிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் படத்தை பாக்கெட்ல வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறாருங்க. பதங்கோராமையா இருக்கு இதெல்லாம் பார்க்க. அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஒருத்தர் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகல போயிட்டு ஜாயின் பண்ணிருக்காருன்னு சொன்னீங்க. அவரை கூட ரொம்ப ஆளுமைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆமா சார். இப்ப அதிமுகல வந்து இப்போ இருந்த மேக்சிமம் இப்போ தாவேகா அப்படிங்கிறது அதிமுக திமுக ரெண்டுமே வேணாம் அப்படின்னு ஒரு புதிய ஒரு பாதைக்கு போன ஒரு கட்சி தான். புதிய ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்கும்போது வந்த ஒரு கட்சி இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி கரப்ஷன்ல இருந்த ஒரு கூட்டத்துல இருந்து வரக்கூடிய மக்களை ஆதரிக்கிறது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும்? ஆதரிக்கிறதுன்னா எப்படி சொல்றீங்க? உங்க வீட்டுல ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு, கஷ்டத்துல இருக்கிறேன் சாப்பாடு போடுங்கன்றாரு, சாங்க வாங்க அப்படின்றாங்க. அப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா, அந்த வீட்டுல இருந்து வரும்போது இது பண்ணதெல்லாம் எடுத்துட்டு வந்ததெல்லாம் விட்டுட்டு வாங்கன்றாரு. இது வந்துங்க, ஒரு கட்சின்றது ஊழல் கட்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கட்சி எப்படிங்க அது ஒரு ஊழல் கட்சியா இருக்க முடியும்? கட்சியில இருக்கிற சில பல ஆட்கள், அதிகாரத்தில் இருந்தவங்க ஊழல் பெருச்சாலிகளா இருக்கலாம். ஒட்டுமொத்த திமுக ஊழல் கட்சின்னு சொன்னா அது தப்புங்க. கட்சி எப்படிங்க ஊழல் கட்சியா இருக்க முடியும்? நீங்க வந்து அதுல இருக்கிற சில பேர் அதிகாரத்துல இருந்தவங்க தப்பு பண்ணியிருக்கலாம். அப்ப அது மாதிரி இவங்கள யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதவி கொடுத்து அவங்கள மேல உயர்த்தினா தாவேக்கா அது தப்பு தாங்க. ஆனா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு பிரின்சிபிள்டா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா நீங்க அது எடப்பாடி முதல்வர் ஆகணும்னு வாங்கின ஓட்டு, ரெட்டை இலைக்கு வாங்கின ஓட்டு, அதோட நீங்க எனக்கு வந்தா நான் அதை திருடுற மாதிரி அர்த்தம். ரிசைன் பண்ணிட்டு வாங்க, திரும்பி மக்களை போய் சந்திங்க, விளக்குங்க, மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தா எம்எல்ஏ ஆகுங்க, இல்லைன்னா வீட்டில் உட்காந்துருங்க. இதுதான் டிவிகே ஸ்டாண்டு. இத மாதிரி வேலையை வந்துட்டு ஏற்கனவே பல கட்சிகள் பண்ணியிருக்கு, பாஜக பண்ணியிருக்கு. ஏன் திமுகவே எவ்வளவு பேர், வைகோ கூட சொன்னார், அவங்க கட்சியில இருந்து கம்பம் ராமகிருஷ்ணன் இதே மாதிரிதான் இழுத்தாங்கள. அதனால வந்துங்க, இது ஏதோ ஊர் உலகத்துல நடக்காததுன்னு இல்லை. ஆனா அவங்களெல்லாம் மந்திரி ஆக்கினாலோ, அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருந்தால், திமுக அதிமுக இருந்து வந்தவெல்லாம் ஊழல் பேர் வழி இல்லைங்க, அப்படி நம்ம சொல்ல முடியாது. பாஜகல இருந்து அண்ணாமலை அவர்கள் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கட்சியில இருந்து விலக்குறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த கடிதத்தை வந்து கொடுத்திருக்காரு இல்லையா? சோ அவர் புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அது ஒரு RSS பிஜேபி ப்ராஜெக்டுங்க, சப் ப்ராஜெக்ட். ஒரு பிராண்ட் வந்து மதிப்பிழந்து விலை போல அப்படின்னா புது பிராண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க.
அது மாதிரி தான் இது ஒரு பிராண்ட் இன்ட்ரோடக்ஷன், நியூ பிராண்ட். ஆனா இதுவும் விலை போகாதுங்க. ஏன்னா கழுத குட்டின்னு இருக்குது இல்லையா, குதிரை குட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது. ஆனா வளர வளர கழுத குட்டிக்கு மூக்கு வெளுத்துரும். இதுதான் கழுத குட்டின்ட்டு. அது போல துவக்கத்துல ஒன்றும் பெரிய ஆள் மாதிரி இருக்கலாம் அண்ணாமலையுடைய கட்சி. ஆனா நாலாவட்டத்துல அது ஒரு பாஜகவினுடைய சொம்புன்றது ப்ரூவ் ஆயிடும். இன்னைக்கு டெல்லிக்கு போனாரு, பாஜக தலைவர்களை எல்லாம் சந்திச்சாரு. அவர் என்ன ஆப்ஷன் சொல்லிட்டு வந்திருக்காரு? ஒண்ணு, என்னை தனி கட்சி ஆரம்பிச்சு நான் வளர்த்து விடுறேன் நம்ம ஐடியாலஜியை, நம்ம சித்தாந்தத்தை, அரச சித்தாந்தம் தானே. இல்லைன்னா எனக்கு ஏதாவது எம்பி மந்திரி பதவி கொடுங்க, நான் ஆரம்பிக்காம இருக்கிறேன். ஸோ அவரது பர்சனல் என்ஹான்ஸ்மெண்ட் தாங்க, கேரியர் என்ஹான்ஸ்மெண்ட் தான். மற்றபடி பொது நலனோ தமிழ்நாட்டு மக்கள் நலன் அரசியலும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த கட்சி பேர் கூட தமிழக மக்கள் கட்சி அப்படின்னு எல்லாருமே அப்படிதான் வைப்பாங்க. மக்கள் கிட்ட தானே கட்சியை கட்ட முடியும். தமிழக முதலாளிகள் கட்சி வைக்க முடியுமா? இல்ல தமிழ்நாட்டு வேற யாராவது அம்பானி கட்சி, அதானி கட்சி, அவன் கட்சி ஆரம்பிச்சா கூட மக்கள் கட்சின்னு தான் ஆரம்பிப்பான். அதனால பேர்ல என்ன இருக்குது? ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நாள் அரசியல் நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்காத நிறைய இளைஞர் பட்டாளம் விஜய் அவர்கள் அதுதான் சிங்கிள் மோஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மிஸ்டர் விஜய். இந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, யங்ஸ்டர்ஸ், இவங்களெல்லாம் கூர்மையா அரசியலை பார்க்க வச்சாரு, படிக்க வச்சாரு, வாட்ச் பண்ண வச்சாரு, சட்டசபையில என்ன நடக்குதுன்னு நோட் பண்ண வச்சாரு. பாருங்க, இதுதான் அவர் தமிழ்நாடு அரசியலுக்கு பண்ண சிங்கிள் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷன் நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த கூட்டம் பல வருடங்களுக்கு முன்பு அரசியல் என்பது சாக்கடை, இதுகிட்டவே போவானா, ஐயோ அது வேஸ்டியா அப்படின்னு சொன்னவர்கள் தான். அவங்கள விஜய் எப்படி மாத்தி இருக்காருன்னா, மடை மாத்தி இருக்காருன்னா, அரசியலை உட்காந்து பாக்குறான், அசம்பிளி செஷனை பாக்குறான், கணக்கு போடுறான். 114 ஏன் இது 108 இப்படி இல்லை குறைவுது, இதுக்கு என்ன வழி, ஏன் ஆளுநர் இப்படி டிஸ்கஸ் பண்றான். இதுதானே ஆரோக்கியமானது. படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வராம படிக்காத மக்குங்க ரவுடிங்கெல்லாம் அரசியலுக்கு வந்ததால் தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் இந்த லெவலுக்கு போயிடுச்சு. இது நல்ல வரவேற்க தகுந்த விஷயம் தான். உங்களுக்கு அதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? இப்போ என்ன கேள்வினா, இப்போ ஜென்சி தான் இவங்க மெயினா இவங்களோட ஃபாலோவர்ஸா இருக்கிறாங்க. ஸோ இப்போ திமுக தரப்புலையுமே ஜென்சியை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி மாநாடுகள் எல்லாம் நடக்குது இல்லையா, அதை பத்தி உங்க கருத்து? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து சிறகு விரித்து ஆடியதுன்னு ஒரு கவிதை இருக்கு. அதாவதுங்க இதெல்லாம் நேச்சுரலா வரணுங்க, நேச்சுரலா வரணும். இளைஞர்கள் உங்களுக்கு ஆதரிக்கணும். நீங்க எடுக்கிற கொள்கைகள், நீங்க செய்யற செயல்பாடை பார்த்து அவன் உங்களை ஆதரிக்கணும். நீங்க திமுகல இருக்க இளைஞர்களே கூப்பிட்டு ஜென்சி டிஎம்கேன்னு போட்டுட்டு மீட்டிங் நடத்தி அறிவாலயத்துல நாங்க இளைஞர்கள், அவங்க தான் உங்க ஆதரவாளர்கள் தானே, அவங்க உங்க கட்சி உறுப்பினர் தானே. ஆனா விஜய் கிட்ட இருந்தவங்க விஜய் கட்சி ஆதரவாளர்கள்ல எதுலையுமே இல்லாம அரசியலே வேணான்னு சொன்னவங்க, அரசியல் என்பது சாக்கடை என்று உதர்னவங்க, இப்ப அவங்களாம் தான் வந்துட்டாங்க. அது போல நீங்க கட்சி சார்பற்ற இளைஞர்களை தான் ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க முதல்ல மாறணும். தலைமுறை அரசியல், குடும்ப அரசியல், இந்த ஊழல் இதெல்லாம் விடணும். அதெல்லாம் விட்டுருவாங்களா? இதெல்லாம் பான் இந்த கர்ணனுக்கு இந்த கவச குண்டலம் வந்த மாதிரி இவங்க எல்லாருக்குமே குடும்ப அரசியலும் ஊழலும் ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகள். அதனால அதெல்லாம் இவங்களெல்லாம் ஆசைப்படுறாங்க. அதாவது விஜயனுடைய வெற்றியை கேவலப்படுத்துறாங்க. இது ரீல்ஸ் வெற்றி, இது சினிமா கவர்ச்சி அப்படின்றாங்க. மக்கள் தெளிவா ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கிறவரை நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னவரை எம்எல்ஏவா கூட இருக்கக்கூடாதுன்னு தோக்கடிச்சிருக்காங்க குளத்தூர்லன்னா, இது எவ்வளவு பெரிய மாற்றம் அரசியல்ல, எவ்வளவு பெரிய ஒரு தோல்வி, படுதோல்வி. 15 அமைச்சர்கள் தோத்துட்டாங்க. பொதுச் செயலாளர் திமுக துரைமுருகன் தோத்துட்டாரு, தலைவர் மு.க. ஸ்டாலின் தோத்துட்டாரு, உதயநிதி தப்பி போயிட்டாரு. சென்னை, செங்கற்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்கள்ல சுனாமி மாதிரி அடிச்சிருக்காங்க. 10 மாவட்டங்கள்ல திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தர் கூட இல்லைங்க.
75 வருஷ கட்சி நிலை இதுதான். அதனால சும்மா அதாவது முதல்ல அவங்க இவங்கள இதனால தான் அவர் ஜெயிச்சார், அந்த ஃபார்முலாவை எடு அப்படிலாம். முதல்ல உங்ககிட்ட எது தப்பு இருக்கு அதை சரி பண்ணுங்க. உங்க உடம்புல பேட் பிளட் இருக்கு, அதெல்லாம் எடுக்காம இல்ல அவர் இந்த ரீல்ஸ் போட்டதால தான் ஜெயிச்சிட்டாரு, அந்த ரீல்ஸை நம்ம போடுவோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரெட்ராஸ்பெக்டிவா பார்க்கணும், இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணும். நம்ம என்னெல்லாம் தவறு பண்ணிட்டோம், நம்ம எங்கெல்லாம் தப்பு கணக்கு போட்டோம், அதை பார்க்குற மாதிரி தெரியலையே. அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க, அந்த கமிட்டி இன்னும் வேலையை தொடங்கலை. ஆனால் அப்பாவும் பிள்ளை என்ன சொல்றாங்க, சினிமா கவர்ச்சி. அப்போ அந்த கமிட்டி இந்த தீர்ப்பை தான் எழுதணுமா? ஒரு பக்கம் இணையத்தில் 4 லட்சம் பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்றாங்க. அதெல்லாம் முடிவுக்கு வரட்டோமுங்க. நீங்க ஏங்க வாயை திறந்து இப்போ ஒரு ஜட்ஜி ஒரு கோர்ட் விசாரணையில் இருக்கும்போது he should not express his personal opinion about the case. இல்லைன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் இவர் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு கலர் கற்பிச்சிருவாங்க. ஒரு விஷயம் விசாரிக்கப்படுகிறது, ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறதுனா அதனுடைய ஃபைண்டிங்ஸ் வெளியே வர்ற வரைக்குமாவது வாயை மூடிட்டு இருக்கணும். அதுவும் உயர் பதவியில் இருக்கிறவங்க. இப்போ ஒரு கேஸ் விசாரணையில் இருக்குது, அதை பத்தி பிரதமர் ஒருத்தர் அவன் நல்லவங்க, அவன் கொலையே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா இது என்ன மெசேஜ் அந்த ஜட்ஜிக்கு? டேய் பார்த்து அவன் என் ஆளு, ஒழுங்கா தீர்ப்பு கொடு, இப்படிதானே புரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி திமுக தலைவரும் இளைஞர் அணி செயலாளரும் இப்ப இந்த எதுக்கு தோல்வி காரணம்னு இப்படி ஒரு பக்கம் கேட்கறாங்க, இணையம் வாயிலா கமிட்டிலாம் போடுறாங்க, இன்னொரு பக்கம் இவங்களே ஒரு காரணங்களை சொல்லிட்டு திரியிறாங்க. அது எப்படி சரியா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.